ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இன் 3 வேரியபிள் 3 ஈக்குவேஷன். ஓகே, சிஸ்டம் ஆஃப் 3 ஈக்குவேஷன் 3 வேரியபிள் எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இங்கே வந்து 3D கால்குலேட்டர் வச்சுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா கிராஃபிங் 3D கால்குலேட்டர் ஜியோமெட்ரி அது மாதிரி வருது. இதில் 3D கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணணும். 3D கால்குலேட்டர் கிளிக் பண்ணிங்கனாவே இது மாதிரி சர்ஃபேஸ் வந்துடும் உங்களுக்கு. இதில் மூணு சர்ஃபேஸ், இந்த x + y + z மூணு வந்ததுனாவே தட் இஸ் கால்ட் த ரெப்ரசன்ட் சர்ஃபேஸ், நாட் எ லைன். அதனால தான் நம்ம இங்கே 3D கால்குலேட்டர் வச்சுக்கிறோம். 3 டைமென்ஷனல்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து x + 2y + 3z = 10. ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x + 2y + 3z = 10. ஓகே, அண்ட் ரெண்டாவது ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 2x - 3y + z 2x - 3y + z = 1. ஓகே, ஒவ்வொரு ஈக்குவேஷன் நீங்கள் டைப் பண்ணும்போது இங்கே பாருங்கள் சர்ஃபேஸ் வந்து இந்த ஒரு கலர் அண்ட் ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள். இந்த ரெண்டு சர்ஃபேஸ் தான் நீங்கள் போட்டிருக்கிறது. இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணிக்க பாருங்கள். அதுதான் சொல்யூஷன். லைக் தட். இதே மாதிரி மூணாவது சர்ஃபேஸ் நம்ம கொடுக்குறோம். மூணாவது ஈக்குவேஷன் 3x + y 3x + y - 2z = 9. ஸோ மூணு சர்ஃபேஸும் நம்ம கொடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம ஜென்ரலாக எப்படி மூணு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுவோம்? ஃபஸ்ட் ரெண்டுத்தை சால்வ் பண்ணிவிட்டு, அதாவது ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணிவிட்டு 2 வேரியபிள் ஒரு ஈக்குவேஷன், அப்புறம் இன்னொரு 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு அதில் சால்வ் பண்ணிவிட்டு அதே வேரியபிள் எலிமினேட் பண்ணிட்டு இன்னொரு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அதே ப்ரொசீஜர் தான் இங்கே. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்செக்ட் பாயிண்ட், இன்டர்செக்ட் சர்ஃபேஸ், பாத்துன்னு சொல்லுவாங்க அதை. இப்போ இந்த சர்ஃபேஸ் இன்டர்செக்ட் பண்ணிக்கிறது ஒரு பாத்து. ஓகேவா? அதை தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அதனால் முன்னாடி வந்து வெறும் இன்டர்செக்ட்னு கொடுத்துருப்பீங்க. 2 லைன் எடுத்துக்கப்போ 2 வேரியபிளில் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும் பொழுது இன்டர்செக்ட்னு கொடுத்துட்டு அந்த ஈக்குவேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு சொல்யூஷனே கிடச்சிடும். ஏன்னா 2 வேரியபிளில். ஆனால் இங்கே 3 வேரியபிள் இருக்குது. அதனால் இங்கே இன்டர்செக்ட்னு டைப் பண்ணிங்கன்னா இன்டர்செக்ட் பாத்துன்னு எடுத்துக்கணும். இன்டர்செக்ட் பாத்துன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், கடைசியாக இருக்குது பாருங்கள். இதில் இன்டர்செக்ட் பாத்தில் லைன் அண்ட் பாலிகன் இதை நான் எடுத்துக்கிறேன். இந்த லைனுக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1ன்னு கொடுக்கலாம் அண்ட் ஈக்குவேஷன் 2ன்னு கொடுக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 அப்புறம் கமா இன்னொன்று வந்து ஈக்குவேஷன் 2. இந்த ரெண்டுமே கொடுத்தாச்சு. ரெண்டுமே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அவுட்புட் இப்படி தான் வரும். x = சம்திங் வருது. இன்னும் கொஞ்சம் பிளாடிக்கிறது கம்ப்ளீட்டாக. ஸோ லைக் திஸ். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய அந்த லைன். இது வந்து திஸ் இஸ் கால்டு த பாத். ஒரு வெக்டார் ஃபார்மில் கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். இன்டர்செக்ட் பாத் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம், இல்லை ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். உங்களுடைய சாய்ஸ் அது. நான் வந்து ஈக்குவேஷன் 3 அண்டு ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். ஆர்டர் மாற்றி போட்டாலும் ஒன்றும் தப்புலாம் கிடையாது. ஒன்ஸ் அகைன் என்ன டைப் பண்ணுவீங்க? இன்டர்செக்ட் பாத்துன்னு போடணும். இன்டர்செக்ட் பாத் இங்கே வருது பாருங்கள். இது அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம், நீங்கள் டைப் பண்ண வேணாம். இதில் லைன் அண்ட் பாலிகன் எடுத்துகிட்டு நான் எடுத்துக்க போகிறேன் ஈக்குவேஷன் 1 கமா ஈக்குவேஷன் 3 இது ரெண்டுத்தையும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி சொல்யூஷன் கிடைக்குது. சரியா? இதுவும் x = வருது. அது f, இது g. இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த fg ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணணும். fg ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ணணும். இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகேவா? நீங்கள் பண்ண இங்கே ஒர்க் பண்ண இங்கே அதே மாதிரி மாடிஃபை ஆகிட்டே இருக்கும். இப்போ இதுதான் ஆக்சுவலி பாயிண்ட்டு. ஓகேவா? 2 சர்ஃபேஸு 3 சர்ஃபேஸ் இருக்குது ஆக்சுவலி. ஓகேவா? இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ், இது ஒரு சர்ஃபேஸ். இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ நான் ஃபைனலாக என்ன பண்ண போகிறேன்? இன்டர்செக்ட் பாயிண்ட், இந்த 3 சர்ஃபேஸை இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நான் இன்டர்செக்ட் ஆஃப் இந்த எஃப்ஜி இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சாலே போதும். இந்த 3மே இன்டர்செக்ட் பண்ணிக்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு ஈக்குவல்.
அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒன்ஸ் அகைன் இன்டர்செக்ட். இப்போ என்ன ஆயிருக்கும், ஆக்சுவலி ரெண்டு லைனாக மாறிட்டு இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம மேனுவலாக சால்வ் பண்ணும்பொழுது ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணிங்கன்னா XYயில் ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்படின்னா தட் இஸ் கால்டு த லைன் இல்லையா. இப்போ நம்ம இன்டர்செக்ட் பாத்துன்னு போட வேணாம், வெறும் இன்டர்செக்ட் போட்டால் போதும். ஸோ இன்டர்செக்ட் அப்படின்னு போட்டாலே போதும். இன்டர்செக்ட் ஆப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இன்டர்செக்ட் ஆப்ஜெக்ட். இதில் என்ன போடணும், F, Gன்னு போட்டால் போதும். F இன்னொன்று G, ஏன்னா 2 தான் நேம் கொடுத்துருக்கோம். F, Gன்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஆன்சர் கிடைக்குது. தட் இஸ் கால்ட், அந்த 3த்தையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 3, 2, 1 எங்கே இருக்குன்னா திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் பாயிண்ட். ஓகேவா, இதுதான் உங்களுடைய 3Dயில் அந்த 3 சர்ஃபேஸையும் சால்வ் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற பாயிண்ட். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் தான் உங்களுடைய சொல்யூஷன். ஓகே, வியூ பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் த ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ரெக்வயர்ட் சொல்யூஷன். ஏன்ற பாயிண்ட் இங்கே இருக்கு பாருங்கள். ஓகேவா.